மக்களை மட்டுமே இங்கு கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் பௌத்த கொள்கைகளையும் ஒரு சேர ஒடுக்கப்பட்ட மக்களிடம் கொன்று பரப்பிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவமான கற்பி என்பதை முழு மூச்சாக தன் இறுதி நாள் வரை இந்த மக்களுக்காகவே படிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன்னின்று அதை செய்தும் காட்டிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அது மட்டுமல்லாமல் உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும், சம நெறியை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை நெறியோடு பௌத்த நெறியை பரப்பி அனைவருக்குமான அந்த பௌத்த கொள்கையை பரப்பி கொண்டிருந்த ஒரு சமூக சமத்துவ லீடர் தான் ஆம்ஸ்ட்ராங் என்றால் மிகையாகாது. அப்பேற்பட்ட அந்த சமூக சமத்துவ லீடரை இங்கிருக்கின்ற கூலிக்கு மாரடிக்கின்ற நபர்கள் படுகொலை செய்கின்ற ஒரு செயல் மிகுந்த வேதனைக்குரிய செயலாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த நாட்டை ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு போற்றுதலுக்குரிய தமிழக முதல்வர் அவருடைய தொகுதியிலே ஒரு தேசிய தலைவராக வீட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட செயல் என்பது மிகுந்த வேதையான வன்மையான கண்டிக்கத்தக்க செயலாகும். என்ன காரணம்? ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்வதற்கு என்ன காரணம் என்பதை இங்கு இருக்கின்ற உழைக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழக முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நின்ற தொகுதியிலே அவரும் சட்டமன்ற உறுப்பினராக நின்றார். அதாவது சட்டக்கல்லூரியில் புரட்சியாளர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அநீதிகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை தோலுறுத்தி காட்டி ஒரு ஜாம்பவனாக அங்க இருக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அரணாக திகழ்ந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அந்த சட்டக்கல்லூரியிலே நடைபெற்றிருந்த அந்த சம்பவத்திற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் குற்றவாளியாக 1ஆம் நம்பர் குற்றவாளியாகவும் 2வது நபர் குற்றவாளியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திகழ்ந்தார். அந்த செய்தியானது ஊடகத்திலே வலம் வந்தது. ஊடகத்தில் இருக்கின்ற பல்வேறு இயக்கத்தை இருக்கின்ற எல்லாம் கொக்கரித்தார்கள். இது என்ன நிலைமை? இது என்ன இப்ப அப்பட்டமான ஒரு செயல்? இப்படியா இந்த மாணவர்களை அடிப்பது என்பது, துன்புறுத்துவது என்பது அங்கு கூறினார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் ஒடுக்கப்பட்டவருடைய அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை நடத்துகின்ற போக்கு மிக மோசமான தன்மையாக இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் தான் போற்றுதலுக்குரிய ஆம்ஸ்ட்ராங் என்றால் மிகையாகாது. இன்று ஆட்சி விடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் வளம் வருவதற்கு முழுமையான காரணம் பட்டியலின மக்கள் என்றால் மிகையாகாது. இன்று வளம் வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் பட்டியலின மக்கள் என்றால் வளம் மிகையாகாது. அப்பேற்பட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நான் செலுத்துகின்ற அந்த வாக்கின் மூலமாக இந்த ஆட்சி விடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள், ஆனால் எங்களை கிள்ளிக்கிரையாக கொட்டு கொத்தாக கொலை செய்கின்ற ஒரு பாதகமான செயலை நீங்கள் செய்கின்றீர்களே, இது சரியா? இது நியாயமா என்பதை தோலுறுத்தி காட்டி திராவிட மாடல் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, ஜெய்பி மாடல் ஆட்சி வேண்டும். அந்த ஜெய்பி மாடல் ஆட்சி என்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களை உள்வாங்கிய அந்த ஜெய்பி ஆட்சி வேண்டும் என்று முழக்கமிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு வலம் வந்து கொண்டிருந்த ஒரு ஒப்பற்ற தலைவர். ஆனால் திராவிட ஆட்சி என்ன செய்தது? என்னடா இது? நாம் திராவிட ஆட்சி வலம் வர வேண்டும் என்று கூறுகின்றோம்.
ஆனால் இவர் இந்த திசையை மாற்றி விடுவாரோ, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அறிவு கண்ணை திறந்து விடுவாரோ, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த அவர் சக்திகளை எல்லாம் திராவிட அரசியலிருந்து அப்புறப்படுத்துவாரோ என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரை வெட்டி படுகொலை செய்வதற்கு இவர்கள் ஆயத்தமானார்கள் என்பதுதான் இங்கு வெட்ட வெளிச்சம். இது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, அவர் இன்று கூட வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அவர் பெரிய ரவுடியாகவும், அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்தாகவும், கிட்டத்தட்ட அவர் பலிகொடை செய்து 2 நாள் வரைக்கும் வராத அந்த செய்தி 3ஆம் நாள் அவரை தோலுரித்து காட்டுவதாக ஒரு பிம்பத்தை இங்கு ஏற்படுத்துகின்ற ஒரு போக்கு இங்கு ஏற்படுகிறது. என்ன கட்ட பஞ்சாயத்து செய்தார்? ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆர்த்தோ கோல்டு ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆர்த்தோ என்ற கோல்டு ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனமானது இங்கு இருக்கின்ற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த பணத்தை எல்லாம் கொள்ளடிக்கின்றார். அந்த மக்களுக்காக வாதாடுகின்ற ஒரு தலைவர் எங்களுடைய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். பூரமூர்த்தியாருடைய வழியிலே அவர் அந்த மக்களுக்காக போராடுகின்றார். அங்க இருக்கின்ற அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அல்லது திராவிட அரசாக இருந்தாலும் சரி, 2 நபருமே அது உடன்பட்டு இருப்பதற்காக இன்று ஊடகங்களிலே செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகத்தை நீங்கள் திறந்து பார்த்தால், ஒரு பக்கம் வழக்கறிஞராக இருக்கின்ற திமுகவை சேர்ந்த அருள் அவர்கள் இதற்கு பழி தீர்த்திருப்பாரா, ஒரு பக்கம் பிஜேபியை சேர்ந்த இவருடைய கொலைக்கு உடன்பட்டு இருப்பாரா என்று 2 விதமான கருத்துக்கள் இங்கு நடைபெறுகின்றது. நாங்கள் சொல்வது என்னவென்றால், சிபிஐ விசாரணை நடத்திட்டு போயிடுங்க. இல்ல திமுக காரங்க தான் இந்த கொலையை செய்தார்கள் என்றால் நீங்களும் சிபிஐ விசாரணை கேளுங்க. இல்ல பிஜேபி காரன் தான் இந்த கொலையை நடத்தினா அவங்களும் கேட்டுட்டோம். அப்ப 2 பேருடைய கொள்கைகளும் ஒரே விதமான கொள்கையாக இருந்து சிபிஐ விசாரணை விட்டு போங்க. இதுல என்ன உங்களுக்கு குற்றம் வந்துற போது? தமிழ்நாடு அரசு பலமான, அதாவது தமிழக காவல்துறை மிகவும் பலம் பொருந்திய காவல்துறை தான், இல்லைன்னு சொல்ல வரலையே. அவர்களுடைய கையை கட்டப்பட்டது யார் தான் என்றது கேள்வியா இருக்கிறது. அவருடைய கை பிம்பத்தை கட்டி போட்டது யார்? இப்பேற்பட்ட ஒரு தேசிய தலைவராக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு மாநில தலைவர் அவருக்கே இந்த நிலைமை என்றால், சாதாரணமாக ஒரு சிறு அம்பேத்கர் இயக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் வாதிகளுக்கு என்ன நிலைமை? அவன் ஏதோ அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராட முடியுமா? அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருள்சார் தோழர்களே. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களை உள்வாங்கிய ஒரே காரணத்திற்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்டவருடைய உள் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு அரசாங்கத்திலே அரசு ஊழியராக இருக்கின்ற அரசாங்க தலித்தின ஊழியர்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. மாவட்ட கல்வித்துறையிலே பன்னீர்செல்வன் என்ற ஒரு ஆசிரியர் வலம் வந்து கொண்டு ஓய்வு பெற்றார். அந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதியத்தை கூட அங்க இருக்கின்ற மாவட்ட கல்வித்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லது புவனகிரியில இருக்கின்ற மாவட்ட கல்வித்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு தலித் என்ற ஒரே பார்வையில் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அத்தனை ஓய்வூதியங்களையும் ரத்து செய்கின்ற ஒரு போக்கு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஓய்வூதியத்தை நீங்கள் ரத்து செய்தால் அந்த குடும்பம் எப்படி வாழ்வது? அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மகன் எதை நம்பி வாழ்வது? அப்படிப்பட்ட ஒரு ஆரிய சமூக நிலைப்பாடு அரசாங்க ஊழியர் நிலையத்திலும் நடைபெறுகின்றது. அந்த நிலைப்பாடு போன்றுதான் நம்மளுடைய போற்றுதலுக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை மிக மோசமான தன்மையாக, அருவருப்ப தகுந்தையாக இதை யாரை மாற்றுவதற்கு, யாரை மிரட்டுவதற்கு ஏற்பட்ட ஒரு சூழல் என்பது புரிந்து கொள்ளவில்லை. திவான் பகதூர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலித் தலைவர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் உள்ள கோழியாளம் என்ற ஊரில் அவர்களுடைய மணிமண்டபத்தில் கூடுவதாக ஒரு செய்தி நடைபெற்றது.
அப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பட்டியலின தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடினால் இந்த சமூகத்திற்கு ஒரு பேர் ஆபத்து ஏற்படும். இந்த சமூகத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு ஒரு ஆதிக்க சக்தியாக வலம் வர வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை திட்டமிட்டு 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமா என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. எப்பொழுது திமுக அரசானது ஆட்சி பீடத்திலே அமர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களும் பட்டியலின தலைவர்களும் கொட்டு கொட்டாக கொலை செய்கின்ற ஒரு பாதகமான சூழல் தமிழகத்திலே நடைபெறுகின்றது. இந்த பாதகமான சூழலை தட்டி கேட்பது யார்? ஒரு பக்கம் ஒருவர் இது வேண்டும் என்றார், ஒரு பக்கம் நான் கேட்கவில்லை என்றார். இது என்ன போக்கு? இன்று இந்த பிரச்சனை நாளை எனக்கு நடைபெற்றால் மறுநாள் உங்களுக்கும் நடைபெறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். அவர் எந்த ஒரு சாதியையும் குறித்து பேசாத ஒரு தலைவர், எந்த ஒரு சாதியையும் மட்டமாக பேசுகின்ற ஒரு தலைவர் இல்லை. அவருடைய இரண்டே இலக்கு பௌத்தம், கல்வி மட்டும்தான். அப்பேற்பட்ட பேரறிவாளரை இந்த அரசானது நீங்கள் கைது செய்திருக்கின்ற அந்த 11 பேரும் உண்மை குற்றவாளி அல்ல. அப்படியே உண்மை குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள்தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று நீங்கள் கூறினாலும் அவர் கொலையை செய்ய தூண்டியது யார்? அவருக்கு நிதி உதவி வழங்கியது யார்? ஆம்சாங் அவர்களை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இவர்களை அனுப்பியது யார் என்பதை இந்த காவலர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் சிபிஐ விசாரணை செய்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பட்டியலின தலைவராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். இங்க இருக்கின்ற சாமியார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க, பூசாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றீங்க, கஞ்சா விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க, கொலை பண்றவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க, சாராய விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. ஆனா இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் உற்ற தோழனாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்ற பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க மறுப்பது என்ன காரணம் என்பது புரியவில்லை. ஆட்சி நடைபெற வேண்டும். ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தலித்தின சட்டமன்ற உறுப்பினர்கள் வெட்கம் இல்லாமல், வேதனை இல்லாமல் முகம் மூடி எங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு புரியவில்லை. இங்கே கிட்டத்தட்ட 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க, 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. ஒரே ஒரு நாள் ஒரு பந்து பற்றிக்கலாம். அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை நாங்கள் முழுமையாக சொல்கின்றோம். அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுமையாக நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் பேசினால் ஒழிய நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை கூறினால் ஒழிய நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை புரிந்து கொண்டு இங்க இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் கொள்கை மீது பற்றே இல்லாத அனைத்து கட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு காலம் சிந்தித்து நீங்கள் எப்படி அடிமையாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் எப்படி ஆண்டானுக்கு அடிமையாக வேலை செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை செய்யுங்கள். இந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய போற்றுதலுக்குரிய புரட்சி பாரத கட்சியுடைய மாநில தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ஜெகன்மூர்த்தியாருடைய ஆணைக்கிணங்க நீங்க சிபிஐ விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்து இம்மக்களுக்கு ஆதரவும் இந்த மக்களுடைய பாதுகாப்புக்கும் உரிய அரணாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் புத்தா, ஜெய் மூர்த்தியார். வணக்கம், நன்றி. இன்று